புதுச்சேரி ஆளுநர் மாளிகையை விரைவில் இடமாற்றம் செய்ய துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஒப்புதல் அளித்துள்ளார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் வழங்க கேட்கலாம். தன்ராஜ், விவரங்களை பகிர்ந்துக்குங்க. வணக்கம் அரசு. அதாவது புதுச்சேரியின் நகர பகுதியிலிருந்து புதுச்சேரியின் ஆளுநர் மாளிகை இது ராஜ்நிவாஸ் என அழைக்கப்படுகிறது. அதாவது இந்தியா ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இருந்த போதே புதுச்சேரி பிரெஞ்சுக்காரர்களின் ஆட்சியின் கீழ் இருந்தது. அதன் பிறகு இந்தியா விடுதலை சுதந்திரம் பெற்ற பிறகு பிரெஞ்சுக்காரர்களிடம் புதுச்சேரி சுதந்திரம் பெற்று இந்தியாவுடன் இணைந்தது. பிரெஞ்சுக்காரர்களின் ஆட்சியின் கீழ் புதுச்சேரி இருந்தபோது அவர்கள் இந்த ஆளுநர் மாளிகையை பிரெஞ்சு தலைமையிடமாக வைத்து புதுச்சேரியை நிர்வகித்து வந்தனர். இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இந்த பிரெஞ்சுக்காரர்கள் இந்த மாளிகையானது துணைநிலை ஆளுநர் மாளிகையாக பயன்படுத்தப்படுகிறது. இங்கு இருக்கக்கூடிய இந்த ஆளுநர் மாளிகையில் மத்திய அரசால் நியமித்த ஆளுநர்கள் தங்கி புதுச்சேரி நிர்வாகத்தை கவனித்து வருவது வழக்கம். அதனடிப்படையில் கடந்த 200 ஆண்டுகளுக்கு மேலாக பழமை வாய்ந்த அந்த ஆளுநர் மாளிகை கட்டிடத்தில் தற்போது சிதிலமடைந்து வருகிறது. அதாவது உள்ளிருக்கக்கூடிய பழங்காலத்து தூண்கள் மற்றும் காரைகள் பெயர்ந்து விரிசல் அடைந்து வருகிறது. கடந்த 1 மாதத்திற்கு முன்பு இந்த மாளிகையை ஆய்வு செய்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இந்த மாளிகையின் தரம் குறைந்து வருவதாகவும் இதனை புதுப்பிக்க வேண்டும் என்றும் அரசுக்கு அறிவுறுத்தினர். அதன் அடிப்படையில் தற்போது ஆளுநர் மாளிகையை புதுப்பிக்கிறதுக்கான ஒப்புதலை துணைநிலை ஆளுநர் அளித்துள்ளார். மேலும் இந்த ஆளுநர் மாளிகை புதுப்பிக்கும் வரையில் இங்க இருக்கக்கூடிய ராஜ்நிவாசானது வேறு இடத்திற்கு மாற்றவும் ஆளுநர் மாளிகையிலிருந்து ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இதனடிப்படையில் இன்னும் ஒரு சில தினங்களிலோ அல்லது ஒரு சில மாதங்களிலோ தற்போதுள்ள ராஜ்நிவாஸ் மாற்றப்பட்டு இந்த 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரெஞ்சு காலத்தில் கட்டப்பட்ட இந்த மாளிகையானது புதுப்பிக்கப்பட்டு மீண்டும் செயல்பாட்டுக்கு வரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தன்ராஜ், விவரங்களுக்கு நன்றி.